அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பட்டாசத்தம் கேட்கும், அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ நத்திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் 2021 லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். சாம்சங் ஒரு புது சிப்செட் இவங்க லான்ச் பண்ண போகிறதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்னாப்டிராகன் 898 இந்த சிப்செட்டுடைய லைவ் இமேஜஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 675. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஃபீச்சரில் சில அப்கிரேட் இவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா தற்சமே டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டைம் லிமிட் இருக்குது. 1 மணி நேரத்துக்குள்ளே தான் இந்த ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இனிமேல் எந்த டைம் லிமிட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பீட்டா வெர்ஷனில் வாட்ஸ்அப் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு இந்த ஃபீச்சர் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழிச்சும் பண்ணிக்கலாம், 6 மாதமும் கழிச்சும் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைம் லிமிட் வந்து இல்லாமல் வந்து இந்த ஃபீச்சர் கூடிய விரைவில் வாட்ஸ்அப்பில் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஃபேஸ்புக் போன வாரம் தான் அவங்களுடைய ஆப்பை ரீநேம் பண்ணி மெட்டா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அண்ட் ஃபேமிலி ஆப்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மெட்டா அண்ட் ஃபேமிலி ஆப்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே போன வாரம் ரீபிராண்டிங் ஆகிடுச்சு, வாட்ஸ்அப் ஃப்ரம் மெட்டான்னு. இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்பும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ஃப்ரம் மெட்டா அப்படிங்கிற மாதிரி ரீபிராண்டிங் ஆயிருக்கு. எல்லாருடைய ஆப்லையும் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த மெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே காமனான நேம். நிறைய கம்பெனிஸ் அண்ட் பிராண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதோட ட்ரேட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமாக செலவு பண்ணதாக தெரியுது. கிட்டத்தட்ட $20 மில்லியன் வந்து இவங்க செலவு பண்ணி இந்த பிராண்டை வந்து அவங்க பேருக்கு மாற்றினதாக வந்து தெரியுது. தற்சமயம் வந்து மெட்டா ட்ரேட்மார்க்கும் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பணம் 10 செய்யும் சும்மாவா சொன்னாங்க, மெட்டா ட்ரேட்மார்க் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் ஆப்புடைய ரீநேமிங் கூடவே ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து ஒரு ஃபீச்சரை இவங்க ரிமூவ் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னேஷன் ஃபீச்சர். ஃபேஷியல் ரெகக்னேஷன் மூலியமாக வந்து ஃபேஸ்புக்கில் லாகின்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ எக்கச்சக்கமான ஃபேஸ் ஐடி இவங்க வச்சுருக்காதாகவும் அதுக்கு அதிகமான ஸ்டோரேஜ் தேவைப்படுறதுனால இதை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபேஷியல் ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த ஃபேஷியல் ஐடியெல்லாம் செக்யூரிட்டி, அதாவது ப்ரைவசி காரணத்துக்காகவும் வந்து டெலீட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரைவசி கன்சர்ன் இது மேலே ரேஸ் பண்ணுறதுனால வந்து இவங்க வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க எல்லா ஃபேஸ் ஐடியும் வந்து இனிமேல் ரிமூவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேஷியல் ரெகக்னேஷன் ஃபீச்சர் யூஸ் பண்ணுவீங்கன்னா இனிமேல் அது அவைலபிளாக இருக்காது. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரியே வந்து ஸ்மார்ட் வாட்சஸ், TWS எல்லாமே இந்தியாவில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண தான் செய்கிறோம். ஸோ Counterpoint அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் TWS வந்து எது அதிகமாக சேலாது, ஷிப்மெண்ட் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3 2021 ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய ஃபேவரட் பிராண்ட் பெஸ்ட் பிராண்ட் போட் தான் வந்து உங்களுக்கு அதிகமான ஷிப்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2021. செகண்ட் பிளேஸில் ரியல்மி இருக்குது, வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது அவங்களுடையது. தேர்ட் பிளேஸில் உங்களுக்கு நாய்ஸ் இருக்குது. ஃபோர்த் பிளேஸில் வந்து ஆப்பிள் இருக்காங்க. ஆப்பிள் சொல்லவே தேவையில்லை, இப்போ ரீசெண்டாக ஏர்பாட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு காம்பினேஷன் பேக் கொடுத்துருந்தாங்க, அதனால் அவங்க 4th பிளேஸில் இருக்காங்க. 5th பிளேஸில் உங்களுக்கு போல்ட் ஆடியோ இருக்காங்க. அதே நத்திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபாஸ்ட் க்ரோயிங் TWS பிராண்ட் அப்படிங்கிறதுல டாப் 3ல இருக்கிறதா தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை TWS பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இதுதான் டாப் 5 அதிகமாக சேலான TWS இந்தியாவில். ஸோ நீங்கள் ஒருவேளை கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது ஜிமெயில், யூடியூப் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நவம்பர் 9th 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும்னு கூகுள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மேலே வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் கடைசிக்குள்ளே எல்லாரும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணும்னு. ஸோ நவம்பர் 9th அன்னைக்கு எல்லாருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும் அப்படின்னு தெரியுது. ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது எவ்ரி டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்து உங்களுக்கு SMS மூலமா OTP வரும். அந்த OTP நீங்கள் என்டர் பண்ணால் தான் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது மூலமா ஹேக்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ இது நவம்பர் 9th எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும். சாம்சங் உடைய எக்ஸினோஸ்க்கு வந்து ஒரு பிக் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5 நானோமீட்டரில் அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இவங்க சிப்செட் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதா தெரியுது. இந்த சிப்செட் உடைய பேர் வந்து எக்ஸினோஸ் 1280. இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. தற்சமயம் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மீடியாடெக் டைமென்சிட்டி 810 வந்து 6 நானோமீட்டரில் அவைலபிளாக இருக்குது. அதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பட்
பட் 5 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதை விட உங்களுக்கு கிராஃபிக் ரெண்டரிங்காக இருக்கட்டும், CPU பெர்ஃபார்மன்ஸ், எஃபிஷியன்சி எல்லாமே இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இன்னும் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப்செட்டோட சாம்சங் உடைய டிவைசஸ் 2022 நம்ம எதிர்பார்க்கலாம். மோட்டோரோலாவுடைய G சீரிஸில் அடுத்ததாக மோட்டோ G51 நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. இந்தியாவிலையும் இந்த டிவைஸ் கூடிய விரைவில் வரப்போகுது. பட் சைனாவில் இப்போ லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் ஸ்னாப்ட்ராகன் 480 ப்ளஸ்ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 480 ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது இது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப்செட் தான். 5G சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக லான்ச் பண்ணியிருக்காங்க 17,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ இந்தியாவில் வரும்போது இதை விட கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். பட் வந்து இவங்க தற்சமே இது சைனாவில் ஓவர் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Poco M4 Pro நவம்பர் 9 அன்னைக்கு சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இதோட டீசர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரீபிராண்டிங் தான். Redmi Note 11 தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ கேமரா மாடல் எல்லாம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. பட் போக்கோ சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது பேக் பேனலில் போக்கோவுடைய லோகோ பெருசாக இவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக போக்கோ M சீரீஸில் எப்படி இருக்குமோ அது மட்டும் தான் உங்களுக்கு வித்தியாசம். மற்றபடி அவுட்லுக் அண்ட் டிசைன் உங்களுக்கு Redmi Note 11 மாதிரி தான். ஃபீச்சர்ஸும் அதே ஃபீச்சர்ஸோட கொண்டு வராங்க. இந்த டிவைஸ் வந்து குளோபலில் Poco M4 Proவாக லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Redmi Note 11T இந்த பேரில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ Poco M4 Pro இந்த அவுட்லுக்கோட நவம்பர் 9 அன்னைக்கு குளோபலில் பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்கன்னு. நத்திங் பிராண்டு கீழே TWS அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் பவர் பேங்க். இதில் பவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பவர் 1 இதுவும் வந்து கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. அடுத்ததாக ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1 இதுவும் வரப்போகுது. ஸோ இந்த 2 டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் லான்ச் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை இவங்க 5 ப்ராடக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் பவர் பேங்க் மட்டும் 2021 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நத்திங் தரப்புலேருந்து ஒரு எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில். குவால்காமுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Qualcomm Snapdragon 898 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நாளாக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸும் எதிர்பார்க்கலாம். பட் லான்ச்சுக்கு முன்னாடி இப்போ இதோட லைவ் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இதில் வந்து ஐடி நம்பர், கிளாக் ஸ்பீட் எல்லாமே வந்து கிளியராக ரிவீலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐடி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு SM8450 இந்த ஒரு ஐடி நம்பரோட ஒரு ப்ரோட்டோடைப் ஃபோனில் தான் இது ரிவீலாக இருக்குது. மெயின் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 GHz, அதுக்கப்புறம் வந்து 3 கோர்ஸ் 2.5 GHz, எஃபிஷியன்சி கோர் 4 கோர் வந்து 1.79 GHz அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 730. ஸோ Snapdragon 898 அப்படின்னு பார்த்தீங்கன்னா GPU அண்ட் CPU ரெண்டுமே வந்து பெர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இந்த கிளாக் ஸ்பீட் எல்லாம் பார்க்கும்போது OnePlus 9RT இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் இதுதான் வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா அக்டோபர் 15 அன்னைக்கு இது இந்தியாவில் லான்ச் ஆக வேண்டியது. பட் சைனாவில் இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்தியாவில் லான்ச் டேட்டோ டீசரோ எதுவுமே ரிவீல் பண்ணலை. நவம்பருக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் இந்த டிவைஸில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வந்து இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மார்பிள் டிசைன் மாதிரி இருக்குது. இந்த லிமிடெட் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்ஷின் இம்பாக்ட் அதாவது யுவான்ஷன் கிஃப்ட் பாக்ஸ் லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட்லுக் அண்ட் டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த அவுட்லுக்கோட OnePlus 9RT இந்தியாவில் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் வேரியண்ட்டும் பேக் பேனலும் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை OnePlus 9RT இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்குள்ள OnePlus Nord 2ல ஒரு லிமிடெட் எடிஷன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க பேக்மேன் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த OnePlus Nord 2 பேக்மேன் எடிஷனில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon சிப்செட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1200 கொடுத்துருந்தாங்க. நிறைய இஷ்யூஸ் இருந்தது, ஹீட்டிங் இஷ்யூ இருந்தது, ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட் ஆச்சுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து Snapdragon 778Gல லான்ச் பண்ணுறாங்க. நமக்கே தெரியும் இது ஒரு கன்சிஸ்டன்ட் சிப்செட். நிறைய டிவைசஸ் லான்ச் ஆயிருக்கு, பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த சிப்செட்டில் OnePlus Nord 2 இவங்க ரீக்ரியேட் பண்ணி OnePlus Nord 2 பேக்மேன் எடிஷன் அப்படின்னு இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. எத்தனை பேர் இதை வாங்குவீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெட்மியுடைய பாப்புலரான நோட் சீரீஸில் Redmi Note 9 சீரீஸ் இந்தியாவில் டிஸ்கண்டினியூ ஆக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் இந்த டிவைஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டுடைய அமேசான் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் அதிகமாக சேல் ஆனதுனால இதை வந்து இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். சாம்சங் லான்ச் பண்ண போகிற புது எக்ஸினோஸ் சிப்செட்டுடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஐக்கூ Z5. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஏபி கிரியேஷன். கங்க்ராச்சுலேஷன் ஏபி கிரியேஷன். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.